சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கரமதிலே உருப்பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. உன் மாலையிலே ஒரு மலராகவும் காலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நம்முடைய நாட்டினுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் நாட்டு மக்களாக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற இந்த சுதந்திரத்தை நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தி இந்த நாட்டிலே வாழுகின்ற எல்லா மக்களும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் சுபிட்சத்தோடும் வாழக்கூடிய வகையில் இந்த நாட்டை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, உமது வியத்தெழு திட்டத்திற்கேற்ப எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தும் நீர் எங்கள் நாட்டுக்காக உம்மிடம் கொண்டு வரும் எங்கள் வேண்டுதலை கனிவுடன் ஏற்றருளும். இவ்வாறு நம் நாட்டு தலைவர்கள் ஞானத்தாலும் குடிமக்களின் ஒருமைப்பாட்டாலும் நல்லிணக்கத்தும் நீதியும் உறுதிப்பாடும் கொண்டு மனித வாழ்வின் அனைத்து மென்மைகள் காக்கப்படுவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 8 முதல் 16 நிறைவு பெற. பின்னர் அமலேக்கியர் ரபிதில் இஸ்ராயேலரை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆள்களை தேர்ந்தெடு. நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு. நான் கடவுளின் கோயிலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே, மோசே, ஆரோன், கூர் என்பவர்களின் குன்றின் உச்சிக்கு ஏறிச் சென்றனர். மோசே தம் கைகளை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ராயேலர் வெற்றி அடைந்தனர். அவர் தம் கையை தளர விட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி அடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல் ஒன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கியையும் அவனுடைய மக்களையும் வாளுக்கிரையாக்கி முறியடித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும்படி ஒரு நூலில் எழுதி வை. நான் அமலேக்கியரின் நினைவை வானத்தின் கீழிருந்து ஒழித்து விடுவேன் என்பதை யோசுவாவின் காதுகளிலும் போட்டு வை என்றார். மோசே பலிபீடம் ஒன்று கட்டி அதற்கு யாவே நிசி என்று பெயர் அளித்தார். ஏனெனில் ஆண்டவரின் அரியணையை எதிர்த்து ஒரு கை ஓங்கியுள்ளது. இதனால் தலைமுறை தோறும் அமலேக்கியருடன் ஆண்டவர் போரிடுவார் என்றுரைத்தார் அவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 95 இறை வசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக, வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள்.
என் வழிகளை அறியாதவர்கள். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 25 முதல் 33 ஏறாக. நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறைக்கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்ய முயன்றுள்ளார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கின்றோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வர சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் மற்றும் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டி சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 திருவசனங்கள் 1 தொடக்கம் 12 வரை. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவுல் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவும் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவர் நோக்கி, திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நான் என்ன செய்ய முடியும்? எழுந்த நேரம் இன்னும் வரவில்லை என்றார். இயேசுவின் தாய் பணியாளிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல்தொடிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்பொழுது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரும் கொண்டு போங்கள் என்று கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாக மாறி இந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல் குடித்த பின்தான்
தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருளடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரரும் அவருடைய சீடரும் கப்பர்நகூமு சென்று அங்கு சில நாட்கள் தங்கி இருந்தனர். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதி இலங்கையினுடைய நம்முடைய நாட்டினுடைய சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம். சிறப்பாக இலங்கையின் நாயகி என்று வர்ணிக்கப்படுகின்ற மரியாளுடைய பரிந்துரைகளுக்காக நாங்கள் இன்றைய நாளிலே ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இலங்கை சுதந்திரம் அடைந்த பொழுதிலும் கடந்த பல ஆண்டுகளாக நம்முடைய நாடு சிதைந்து கொண்டு போகின்ற பாதையிலே சென்று கொண்டிருந்தது. இனவாதம், மதவாதம் என்கின்ற 2 வாதங்கள் இந்த நாட்டை குட்டி சுவராக்கி இருக்கின்றன. ஊழல்கள் மலிந்த ஒரு நாடாக, சாதாரண மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட முடியாத ஒரு நாடாக, நீண்ட வரிசை யுகம் கொண்ட ஒரு நாடாக, பல மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நேர உணவு கூட கஷ்டப்படுகின்ற ஒரு நாடாக இலங்கை இருந்து வந்திருக்கிறது. சிறப்பாக அரசியலில் ஏற்பட்ட பல ஊழல்களின் காரணமாக எங்களுடைய நாடு மிக மோசமாக பின்தங்கிய நிலைக்கு சென்றிருக்கிறது. ஒரு வறுமை நாடாக, உலக நாடுகளிடம் கடன் ஏந்துகின்ற ஒரு நாடாக மாறியது. ஆனாலும் நம்முடைய அன்னையினுடைய பரிந்துரைகளினாலே, அந்த அன்னையினுடைய அந்த சிமங்களினாலே இன்று நம்முடைய நாடு ஒரு வித்தியாசமான நாடாக மாறியிருக்கிறது. பல ஆண்டுகளாக நம்முடைய நாட்டிலே இரசம் தீர்ந்த நிலை இருந்த வேளையிலே நாங்களும் எல்லா மக்களுமாக இறைவனிடம் மன்றாடினோம், மரியன்னையுடன் பரிந்துரைக்காக மன்றாடினோம், மடு திருப்பதியில் மன்றாடினோம், எல்லா திருப்பதிகளிலும் நாங்கள் மன்றாடினோம். அன்னையினுடைய பரிந்துரைகளூடாக எங்களுக்கு இறைவன் ஒரு புதிய வழிமுறையை காட்டியிருக்கின்றார். சிறப்பாக நம்முடைய நாட்டிலே ஒரு புதிய அரசு ஊடாக எங்களுடைய நாட்டை மீண்டும் ஒரு முறை சூட்சத்துக்கு எதிர்கொள்ளக்கூடிய வகையிலே நம்முடைய நாட்டை இறைவன் வழி நடத்தி இருக்கின்றார். ஆகவேதான் இன்று சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடுகிற பொழுது இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற புதிய அரசுக்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். சிறப்பாக தரிசன பார்வை கொண்ட புதிய ஜனாதிபதி, தரிசன பார்வை கொண்ட புதிய பிரதமர், இன்னும் சிறப்பாக அர்ப்பணிப்போடு பணியாற்றுவோம் என்கின்ற சிந்தனையிலே பயணிக்கின்ற அமைச்சரவை, பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருக்காகவும் இன்றைய நாளிலே சிறப்பாக மன்றாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே மோசே செய்கின்ற செயற்பாட்டைத்தான் நாங்களும் செய்ய அழைக்கப்படுகிறோம். இஸ்ராயேல் மக்கள் அமலேக்கியரை எதிர்த்து போரிட்ட பொழுது எப்பொழுதெல்லாம் மோய்சனுடைய கரங்கள் உயர்ந்ததோ, எப்பொழுதெல்லாம் மோய்சன் கரங்களை உயர்த்தி சபித்தாரோ, அந்த வேளையிலெல்லாம் அங்கே இஸ்ராயேல் மக்கள் வென்றார்கள். அவருடைய கரம் கீழே போகிற பொழுது இஸ்ராயேல் மக்கள் தோற்று போனார்கள். ஆகவேதான் அந்த போர் முடியும் வரை மோசே தன்னுடைய கரங்களை உயர்த்தி மக்களுக்காக சபித்ததை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நாளிலே இந்த சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடுகிற பொழுது இந்த நாட்டில் இருக்கிற மக்களுடைய கரங்கள் உயர வேண்டும். நாங்கள் எந்தளவுக்கு இந்த புதிய அரசுக்காக சபிக்கிறோமோ, இறைவன் தந்திருக்கின்ற அந்த புதிய சுதந்திரத்திற்காக சபிக்கிறோமோ, அந்தளவுக்குத்தான் எங்களுடைய நாடும் இந்த சுதந்திர பாதையில் செல்லும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக மதவாதமும் இனவாதமும் இந்த நாட்டை சுட்டி சுவராக்கி இருக்கிற வேளையில்
புதிய அரசனுடைய சிந்தனைகள். இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா மக்களும் இலங்கையினுடைய மக்கள். அங்கு மதவாதம் இல்லை, இனவாதம் இல்லை என்கின்ற அந்த வசனங்களை கேட்கிற பொழுது இந்த நாட்டிற்கு ஒரு சுபிட்சம் இருக்கிறது என்பதை நாங்கள் நம்பிக்கையோடு, நம்பிக்கையின் திருப்பயணிகளாக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஒரு மாபெரும் அதிசயத்தை, மாபெரும் புதுமையை இலங்கை மாதா, இலங்கை நாயகி இந்த நாட்டிலே உருவாக்கி இருக்கிறார். அவருடைய சிந்தனைகள் கானாவூர் திருமணத்திலே அந்த தண்ணீரை ரசமாக்க வேண்டும் என்று தன்னுடைய மகனை கேட்டு வேண்டியது போல, இந்த நாட்டிலே மக்கள் ரசமில்லாமல், அமைதி இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், சூட்சம் இல்லாமல் இருந்த வேளையிலே தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசி இந்த அமைதியையும் சுவிட்சத்தையும் எங்களுக்கு மரியன்னை தந்திருக்கிறார். அதை காப்பாற்ற வேண்டியது இந்த நாட்டு மக்களாகிய எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த வேளையிலே எங்களுடைய நாட்டை மரியனுடைய கரங்களிலே ஒப்படைப்போம். நாட்டினுடைய ஜனாதிபதியை, இந்த நாட்டினுடைய பிரதமரை, இந்த நாட்டினுடைய அமைச்சரவையை, இந்த நாட்டில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரையும் மரியன்னுடைய கரங்களிலே ஒப்படைத்து இவர்கள் அமைதியின் பாதையிலே பயணிக்க, சுபிட்சத்தின் பாதையிலே பயணிக்க, இறைவன் நமக்கு தந்த அந்த சுதந்திரத்தை நாங்கள் காத்துக்கொள்ள இறைவன் நமக்கு துணை புரிய வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். சிறப்பாக எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். பேரன்பின் ஊற்றே இறைவா, உம் திரு அவையின் பணியாளர்கள் அனைவரும் எதையும் எதிர்பார்க்காத இயேசு கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டு தங்கள் வாழ்விலும் ஏற்ற பணிகளிலும் சிறந்து விளங்கி மற்றவர்களுக்கு முன்மாதிரிகையுடையவர்களாக வாழ தேவையான அருள் வளங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் நிறைவா, பிறரிடத்தில் அன்பு கூர்பவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் என்பதை உணர்ந்து நாம் எமக்கு அடுத்திருக்கும் ஏழை எளியவர்கள், கைவிடப்பட்டோர், அனாதைகள், விதவைகளை அன்பு செய்து அவர்களுக்கு உதவிடும் நல்ல உள்ளம் கொண்டவர்களாக வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, எம் நாட்டு அரசியல் தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்கள் மக்களின் தேவைகளை உணர்ந்து மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்தி ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்கிட தேவையான அருளை அவர்கள் மீது பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, கடவுளின் கோயில் தூயது, நாமே அக்கோவில் என்ற வார்த்தை கேட்ப நம் உள்ளமாகிய கோயிலை நவீன உலகின் மாயைகளினாலும் மாற்று கருத்துக்களாலும் அசுத்தமாக்காமல் எப்போதும் தூய்மையாக வைத்திருக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையை இறைவாம், இன்றைய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளில் நம்முடைய நாட்டினுடைய சுதந்திர தினத்தை நினைவு கூறுகிற வேளையிலே நம்முடைய நாட்டை நீர் காத்து வழிநடத்தி வருகின்ற உம்முடைய அருளுக்காக மன்றாடுகிறோம். இலங்கை நாயகனுடைய பரிந்துரைகளுக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். சிறப்பாக இந்த நாட்டிலே வாழுகின்ற மக்கள் இன மத பேதமின்றி இது நம்முடைய நாடு என்கின்ற சிந்தனையிலே வளரக்கூடிய வகையிலே இந்த நாட்டை நீர் வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் இதங்கள் அர்ப்பணத்தின் அடையாளமாக மக்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். எங்களது இறைப்பட்டுள்ள காணிக்கை உம்முடைய திருமகன் நிலையான பலியோடு ஏற்றுக்கொள்ளப்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவன் நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானுதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களிலும் அவற்றுள் ஆற்றல்களும் செராவின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மென்றஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே முடியாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமெனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருராகினவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்கு உகந்தவராய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையினின்று எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்துதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் எமட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரிதம் என்ற தமிழ் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென்.
இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய திருமகனின் திருவுடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டுள்ளோம். பணியில் அவர் காட்டி எடுத்துக்காட்டி நாங்கள் பின்பற்றவும் விண்ணரசில் நுழைந்திட தகுதி பெறவும் அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டலும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.